இன்றைய ஏசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். ஆம் பிரியமான தேவச்சனமே, நாம் பிழைப்பதற்கு இந்த உலகத்தினுடைய ஆகாரம் மாத்திரம் நமக்கு போதுமானதல்ல. ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்முடைய வியாதி சுகமாகும், நம்முடைய குறைகள் நிறைவாகும். பாருங்க, 5 அப்பம் 2 மீன் ஆண்டவருடைய வார்த்தையினால 5000 பேருக்கு போஷித்தாரு. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல அநேக குறைகள் காணப்படலாம். ஆனா ஆண்டவர் மேல நீங்க விசுவாசிக்கும் பொழுது, ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, உங்களுடைய குறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவாய் மாற்றி ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அப்போ தேவனுடைய வார்த்தையை நீங்க விசுவாசிங்க. தேவனுடைய வார்த்தை உங்களை வழி நடத்தும். அந்த வார்த்தை நமக்காக இந்த வேதத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்பி விசுவாசிங்க. கர்த்தர் உங்களுடைய குறைகள் எல்லாவற்றையும் அவருடைய வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அவருடைய வார்த்தையில பலன் இருக்கு, அவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கு. அவர் வார்த்தையில எதை கேட்டாலும் ஆண்டவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். விசுவாசிங்க, சோர்ந்து போகாதீங்க. மனுஷன் அப்பத்தினால் அல்ல, தேவனுடைய வார்த்தையில பிழைப்பான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தினுடைய வார்த்தை நம்மோட வழிநடத்த இயேசு வல்லவராயிருக்கிறார். விசுவாசிங்க. நாம் செபிக்கலாம். நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, இதோ ராஜா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில பிழைப்பான் என்று உம்முடைய வார்த்தை சொன்னது போல, இதோ இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அப்பா உம்முடைய வார்த்தையை விசுவாசித்து, உண்மையை விசுவாசித்து, ஆண்டவரே இந்த வார்த்தையே நீங்க தான் ஆண்டவரே ராஜா. உங்களை விசுவாசிக்கும் பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா குறைகளும் நிறைவாகுவதாக ராஜா. ஆண்டவரே அப்பா, 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷித்த என் தேவன் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா குறைகளும் இயேசுவின் நாமத்தினால் நிறைவாய் மாறட்டும். ஆண்டவரே அப்பா, நிரப்புங்க, சமாதானத்தை கொண்டு வாங்க, சந்தோஷத்தை கொடுங்க, திருப்தியாக்குற தேவன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை அவ்வளவு வல்லமுள்ளதா இருக்கிறது ராஜா. அந்த வார்த்தை நீங்களா இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய குறைகளும் நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. உம்முடைய வார்த்தையும் விசுவாசிக்கிறப்பா. உங்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியா நீங்கள் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை உமக்கு இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். விசுவாசிங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். Praise the Lord. God bless you.